வணக்கம் அண்ட் வெல்கம் விவி மீடியா நேயர்களே. கோட் படத்துல எல்லா முக்கிய காட்சிகளையும் எடுத்து சோசியல் மீடியால விடுறத பாக்குறப்போ இந்த படம் தான் நினைவுக்கு வருது. சிறு கதைகளை, தொடர்கதைகளை, நாவல்களை படமா எடுத்து பார்த்திருப்போம். ஆனா அப்ப படமா எடுக்கும் போதே அதே நேரம் ஆனந்த விகடன்ல படத்தோட திரைக்கதைய தொடர்கதையா வாரம் அந்த பட காட்சிகளோட விட்டது இந்த படம் தான் நினைக்கிறேன். அப்போ ரொம்ப வித்தியாசமான முயற்சி அது. தொடர்கதையா வெற்றி பெற்றாலும் படமா தோல்விதான். தொட்டாச்சி நீங்கி வெற்றிக்கு பிறகு புவனா ஒரு கேள்விக்குறி மாதிரியே வில்லனா நடிச்சிட்டு இருந்த பிரகாஷ் ராஜ ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த பார்த்திபனை வில்லனாகவும் மாத்தின ஒரு படம். கதையோட ஒன்லைன் எடுத்தாலும் ரஜினியோட படம் அபூர்வ ராகங்கள் தான். அதுல கதாநாயகி பாடகி கல்யாணம் ஆகியிருக்கும், இதுல கதாநாயகி நடன கலைஞர் கல்யாணம் ஆகியிருக்காது. அங்க ரெண்டே காட்சிகள்ல முடிஞ்சு போன ரஜினி கதாபாத்திரத்தை வில்லனா டெவலப் பண்ணி கடைசியில நல்லவனா மாத்தின சொர்ணமுகி. பழைய காதலனுக்காக ரொம்ப வருஷமா காத்திருக்கிறப்போ புதுசா ஒரு காதல் வர நேரத்துல பழைய காதலன் வந்தால் இதுதான் ஒரு வரி கதை. கிட்டத்தட்ட இயற்கை படமும் இதே ஒரு வரி கதை தான். ஆனா மூன்றுமே வேற வேற திரைக்கதை, வேற முடிவு. ஆனா சொர்ணமுகி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். உன்னை கூட என்னை தருவேன், நீ வருவாய் என போன்ற 90s காலகட்ட படங்கள் இதே மாதிரியான முக்கோண காதல் கதை படமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படங்கள். இப்பவும் அதே ஜேர்னரில் படம் எடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெறும். ஆனால் என்னவோ இப்போது இருக்கக்கூடிய இளம் இயக்குனர்கள் துப்பாக்கி, போதை பொருள், அடிதடி, ஆக்ஷன் என்று இறங்கிவிட்டார்கள். தமிழ் சினிமா மிகவும் பாதாள நிலைக்கு போய் கொண்டிருப்பதை நினைத்தால் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. நிச்சயமாக மாறும் என்பது எல்லோரது நம்பிக்கை. வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.